பாஜகவிலிருந்து மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகி இருக்கிறார். என்ன காரணமாக இருக்கும்? இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, முதலில் அவரை சரியாக பயன்படுத்தல. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிடுவதற்கு கூட வாய்ப்பில்லை. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணிக்கு கிட்டத்தட்ட கட்சிகளை அழைத்து வந்ததே அண்ணாமலை அவர்கள் தான். கிட்டத்தட்ட அவருடைய பங்களிப்பு தான் இதுல பிரதானமாக இருந்தது. 18% அந்த அணி எடுத்த வாக்கு மட்டும். பாஜக மட்டுமே அதுல தனித்து 11% வாக்கு எடுத்திருந்தாங்க. கடந்த 2014 இதே மாதிரி திமுக அதிமுக இல்லாத ஒரு அணி தேர்தலை சந்தித்த போது பாஜக எடுத்த வாக்கு சதவீதத்தை விட 3 மடங்கு வாக்கு சதவீதம் அதிகம். 11% என்பது தமிழகத்துல பாஜகவை பலரையும் திரும்பி பார்க்க வைத்திருந்தது. இன்னொன்று, அண்மையில் இப்பொழுது விஜய் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி. இந்த வெற்றிக்கு விஜய் அவர்களோட மக்களோட இருந்த அந்த எமோஷனல் கனெக்ட் ஒரு காரணமா இருந்தாலும், திமுக எதிர்ப்பு அல்லது மக்கள் மத்தியில் அதை ஆழமா ஊடுருவ செஞ்சதுல அண்ணாமலை அவர்களோட பங்களிப்பு மிக அதிகம். அண்ணாமலை அவர்கள் விதைத்து வைத்த விதையும் இந்த வெற்றியினுடைய பங்களிப்புல இருக்கு. நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வாக்களிக்க செல்கிற பொழுதே காக்கி பேண்ட்ல போயிருந்தாரு. அது விஜய் அவர்கள் தொடர்ந்து பொதுவெளியில போட்டுட்டு வரக்கூடிய ஒரு நிறமாகத்தான் இருந்தது. அப்ப அண்ணாமலையும் அவருடைய ஆதரவாளர்களும் இந்த தேர்தலில் ரொம்பவே கிட்டத்தட்ட ரொம்ப மனச்சோர்வுல இருந்தாங்க. ஏன்னா கட்சி அவரை பயன்படுத்தவே இல்லை. மாநில தலைவர் என்பது ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. அதில் இருந்த போதுதான் அவர் எண்மண் எண் மக்கள் யாத்திரையை முன்னெடுத்தார். பல தரப்பட்ட இடங்களிலேயும் பாஜகவை காலூன்ற செய்தார். என்னதான் பாஜக மோடி என்பது ஒரு பெரிய ஒரு பிராண்டாக இருந்தாலும் கூட அதை கடைக்கோடி வரை கொண்டு சேர்த்ததுல, தமிழகத்துல சேர்த்ததுல அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பு தவிர்க்கவே முடியாது. இன்னொன்னு, அண்ணாமலை அவர்கள் உருவாக்கிய கூட்டணி. அந்த கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க, டிடிவி தினகரன் இருந்தாரு, ஓபிஎஸ் போட்டியிட்டாரு, பல கட்சிகளை உள்ளுக்குள்ள அலையன்ஸ்குள்ள கொண்டு வந்திருந்தாரு. இவ்வளவு உழைத்த பின்பும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அவரை பயன்படுத்தல. நீங்க பொதுவாக தேர்தல் வேலை, தேர்தலில் ரொம்ப தீவிரமாக செயல்படுறது, கட்சியை வளர்க்கணும் எண்ணம் உள்ளவர்கள் அவர்களை பயன்படுத்தாமல் ஒதுக்கி வைக்கிற பொழுது அந்த ஒதுக்கல் நீண்ட காலம் நீடிக்க முடியாது. அண்ணாமலை அவர்களுக்கு அதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது. நீங்க கடந்த நாளை அவருடைய 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள், அதை ஒட்டி ஒரு முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். தனி கட்சி தான் அவருடைய இறுதி வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு பாக்குறாங்க, இளைஞர்களுடைய பலத்தால் ஒரு புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்ப தொடர்ந்து விஜய் அவர்களை கிட்டத்தட்ட இன்னைக்கு இளைஞர்கள் பலத்தால தான் ஜெயித்திருக்கிறார். இளைஞர்கள் ஒரு காலகட்டம் வரை அண்ணாமலை அவர்களுடைய பின்னால்தான் இருந்தாங்க. ஆனா நீங்க போன சட்டமன்ற தேர்தலோட அண்ணாமலையை பயன்படுத்தப்படவில்லை என்பது ஒரு நிலை. ரெண்டாவது, அவருக்கு 2 தொகுதிகளை கொடுத்ததுக்கு மேற்பார்வையா போட்டாங்க. அதை கூட அவர் ராஜினாமா செய்திருந்தார். ஒன்று கடைக்கோடியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடிய பத்மநாபபுரம் தொகுதி. இது மாதிரியான அவருடைய விஷயங்களால தேசிய தலைமையும் முக்கியத்துவம் கொடுக்கல. இங்க மாநில தலைமையும் அவருக்கான இடத்தை உறுதி செய்யாத ஒரு சூழல் நிலவியது. அதனால் ஏற்பட்ட அதிருப்தி அவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ராஜினாமா முடிவை நோக்கி கிட்டத்தட்ட கொடுத்து விட்டார் என்பதாக வருகிற தகவல். அவர் அடுத்ததாக தனி கட்சி தான். அவருடைய பிறந்தநாள் 4ஆம் தேதி வருகிறது. அதிலிருந்து அவருடைய புதிய பயணம் ஆரம்பிக்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தமிழகத்துல பாஜகவை வளர்த்ததுல அண்ணாமலைக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட மாதிரியே இப்போ அண்ணாமலையுடைய விலகல் தமிழக பாஜகல என்ன தாக்கங்களை ஏற்படுத்தும்? அண்ணாமலை அவர்களுடைய விலகல் ஏற்படுத்திய தாக்கத்தை விட, நடந்து முடிந்த தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி பாஜக ஜெயித்ததுக்கே கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர் பிரதிநிதித்துவம் இருந்தாங்க. அந்த 4 இன்னைக்கு ஒன்றாகி இருக்கிறது. அதுக்கு காரணமே அண்ணாமலையினுடைய ஒதுங்கல் தான். முதல்ல அவர் விலகல் என்பது இன்னைக்கு. அப்ப அந்த ஒதுங்கல் என்பதே இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குதா? அவர் விலகிவிட்டு தனி இயக்கம் கண்டால் தமிழகத்துல பாஜக மீண்டும் ஒரு கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அது போன்று கிட்டத்தட்ட ஒரு செல்வாக்கை நீங்க தொடர்ந்து லைம்லைட்ல வச்சிருந்தார்ல அண்ணாமலை அவர்கள். எங்கேயும் வழிநடுக ஒரு பேட்டிகளாக இருக்கலாம், நிறைய விஷயங்களை முன்னெடுத்ததா இருக்கலாம், திமுகவோட ஊழல் பயிற்சி அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம். இதனாலதான் பாஜக என்கிற ஒரு சக்தி இருப்பதாகவே வெளியில் தெரிந்தது. அந்த இனம் ஏற்கனவே ஒரு வெற்றிடத்தை நோக்கி பாஜக நகர்ந்து விட்டது. அது இன்னுமே ஒரு ரொம்ப மோசமான சூழலுக்குள்ளதான் தமிழக பாஜகவை தள்ளும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட கடந்த தேர்தல் காலங்களிலேயாக இருக்கலாம், அதற்கு முன்பாக இருக்கலாம், அண்ணாமலை என்கிற ஒரு நபரால்தான் இளைஞர்கள் பாஜக பக்கம் ஈர்க்கப்பட்டாங்க. அப்ப அண்ணாமலை இல்ல, அந்த வெற்றிடத்தையே பாஜகவால் நிரப்ப முடியல. இந்த ஒரு பாஜகவை விட்டு நகர்ந்து விட்டாருன்னா அது பாஜகவுக்கு ஒரு பெருத்த சேதத்தை தான் ஏற்படுத்தும். இதுதான் உச்சபட்ச சேதம். அவங்க அடைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தது தமிழ்நாட்டுல, அது இன்னைக்கு ஒன்றாகத்தான் இருக்கிறது. இனி அதுவும் கூட கேள்விக்குறியாகலாம் இனி வரும் காலங்கள்ல அப்படின்னு தான் பாக்குறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.